வணக்கம். இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம கொள்ளு வச்சு ஒரு சுண்டல் செய்யலாம். போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் கொள்ளு ரசம். அந்த கொள்ளு ரசத்துக்கு செஞ்ச கொள்ளு நம்ம அப்படியே சுண்டல் பண்ணலாம். இந்த கொள்ளு சுண்டல் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். கொள்ளு சுண்டலுக்கு வச்சுருக்க பொருட்கள்: கொள்ளு வறுத்து வேக வச்ச அந்த தண்ணியை ரசம் வச்சுட்டேன். இது வேக வச்ச கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நறுக்க வேணாம், நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, அதாவது கொத்தமல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி எடுத்து வச்ச சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன், வீடியோவாக போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் பொருத்தி ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. 3/4 ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகமாக பொரிஞ்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு கலர் மாறிடுச்சு. நம்ம இப்போ வெங்காயம் அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு நம்ம பூண்டு போட்டுடலாம். நசுக்கி வச்சுக்க பூண்டை நம்ம அதோட போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம வறுத்து வேக வச்சு எடுத்து வச்ச கொள்ளு நம்ம இதில் போட்டு சாம்பார் பொடியும் போட்டுடலாம். உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டு நீங்கள் பாதி அனல் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொடி அடியில் பிடிச்சிக்கும். கொள்ளும் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் அனல் பாதிக்கும் கம்மியாக பிடிச்சிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கரண்ட்டு போயிடுச்சு. நமக்கு வெளிச்சம் கொஞ்சம் பத்தலை. இது கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தேன், உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. நைஸ் சால்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவி விட்றேன். தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு சுண்டல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொள்ளு வறுத்து வேக வச்சு தண்ணியை மதியம் ரசம் வச்சுட்டு இந்த கொள்ளு அப்படியே வச்சுருந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருந்தா சாயங்காலம் நீங்கள் குழந்தைங்களுக்கு சுண்டலாக கொடுக்கலாம். வாரம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பனி நாளில் குழந்தைங்களுக்கு சளி தொந்தரவு குறையும், நமக்குமே சளி தொந்தரவு குறையும். இந்த கொள்ளு உங்களுக்கு அப்போதைக்கு வறுத்து செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா வறுத்து 1/2 கிலோவோ 3/4 கிலோவோ வாங்கி வறுத்து எடுத்து ஒரு டப்பாவில், எவர்சிலோ டப்பாலையோ கண்ணாடி பாட்டிலையோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கொள்ளு சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.